ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகட் இன்டு ஸ்கெட்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் பண்ண போகிறோன்றத வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிற ட்ராயிங்க்கு நான் எடுத்திருக்க ஸ்கெட்ச் புக் பார்த்திங்கன்னா A5 சைஸ் கிராஃப்ட் ஸ்கெட்ச் புக், டோன்டு பேப்பர், தென் கலரிங் ப்ராசஸ்க்காக ஊஹூ மார்க்கர் எடுத்திருக்கேன். இப்போ நாம் என்ன ட்ராயிங் பண்ண போகிறோன்ற அவுட்லைன் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி கலரிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த டாகை தான் நாம் கலரிங் ப்ராசஸ் 1 by 1 பண்ண போகிறோம். இந்த டாக்கு தேவைப்படுற கலர் பார்த்திங்கன்னா Black and White. ஏன் நான் இந்த Black and White சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த டாகோட ப்ரீட் வந்து இந்த Black and Whiteல தான் இருக்கும். இந்த டாகோட நேம் பார்த்திங்கன்னா டால்மேஷன். இந்த டால்மேஷன் டாக் தான் இன்றைக்கி நாம் கலரிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் 1 by 1 உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து டாக் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ப்ரீட். இதோட நேம் தான் டால்மேஷன். இதோட நேட்டிவ் எங்கன்னு பார்த்திங்கன்னா குரோஷியா. இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னன்றதை 1 by 1 சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டாகோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா Black and Whiteல இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸே. அதோட பாடியில் வந்து அந்த ஸ்பாட்ஸ் இருக்கிறது இன்னும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். நான் லோயர் பாடியில் ஃபுல்லாகவே ஒயிட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்க்காக நான் அந்த சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கிற ஏரியாவை மட்டும் நான் ஒமிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த டால்மேஷன் டாக் இருக்கு இல்லையா, ஏஷியன் டைமில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லோட்ஸ்லாம் புல் பண்ணுறதுக்காக இந்த டாகை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏஷியன் டைமில். ஆனால் இப்போல்லாம் வந்து இது வந்து பெட் அனிமலாக ஃபேமிலி டாகாக தான் கன்சிடர் பண்ணி இப்போ எல்லாருமே வீட்டில் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த டாகை பற்றின பாடி ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த டாக் வந்து ரொம்ப மீடியமான பாடியில் தான் இருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா 16 to 32 kg வரைக்கும் வெயிட் இருக்குது. அதோட ஹைட் வந்து 48 to 61 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இப்போது ட்ராயிங் ப்ராசஸில் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன ஸ்பாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நான் ஒமிட் பண்ண ஏரியாலெல்லாம் இப்போ நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த டால்மேஷன் வெரைட்டியில் மேல் டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீமேல் டாகை விட ஸ்லைட்டாக லார்ஜர் தென்னாக இருக்கும். அதே மாதிரி இதோட நெயில்ஸும் அதோட டோவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த டால்மேஷனோட ஐஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லைன்னா ப்ரௌன், அதாவது அதோட ஐபால் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ளூ கலரில் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ நாம் காது தான் வந்து கலரிங் பண்ண போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். நான் ஐஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த ஐஸ் 2 சொன்னேன் இல்லையா, ப்ளூ அண்ட் ப்ரௌன். அதே மாதிரி சில, அதாவது ரொம்ப ரேரான டாக் என்னென்னா, ஒரே டாகுக்கு வந்து ஒரு கண் வந்து ப்ளூ கலராகவும் இன்னொரு கலர் வந்து ப்ரௌன் கலராகவும் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காது பார்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம லோயர் பாடி ப்ராசஸ் பண்ண மாதிரியே இப்போயும் நம்ம ஃபேஸ் பார்ட் வந்து ஒயிட் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் எங்கெங்கே வருமோ அங்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது இந்த டால்மேஷன் வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படிலாம் இதை யூசேஜ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாமா. இந்த டால்மேஷன் டாகை கோச் டாக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா 17th, 18th, 19th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் கோச் டாக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்கியூ ஒர்க்குக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி செக்யூரிட்டி கார்டாகவும் இந்த டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், அதுக்கும் இந்த டால்மேஷன் வெரைட்டிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்லெல்லாம் டால்மேஷன் டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபேஸ் ஏரியா தான் கவர் பண்ணிட்டு வரோம். சேம் ப்ராசஸ் தான், ஒயிட் கலர் நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடோட கலர்ஸ் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி Black and White தான் நிறையா இருக்கும்.
ரேராக லிவர் அண்ட் ஒயிட் அந்த கலர் காம்போலையும் வந்து இதோட கலர்ஸ் வெரைட்டி வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நேச்சர், அதாவது இந்த டாக் வந்து மற்றவங்ககிட்டலாம் எப்படி வந்து இருக்கும், அதோட நேச்சர், அந்த டாகோட நேச்சர் எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அவுட்கோயிங்காகவும் தென் எனர்ஜெட்டிக்காகவும் ஆக்டிவாகவும் ப்ளேஃபுல்லாகவும் இருக்கும். சென்சிட்டிவாகவும் இந்த டாக் வெரைட்டி இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்குலராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஒரு ரன்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து போகக்கூடியது இந்த டால்மேஷியன் டாக். இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட்டில் ஒயிட் ஏரியா ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வர ஏரியாவில் நம்ம பிளாக் ஸ்பாட்ஸும் கவர் பண்ணிக்கலாம். நோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காகவே நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டால்மேஷனோட நோஸ் வந்து அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவே பிளாக் கலர். ஸோ நம்மளும் அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம். தென் ஐபால் வந்து நான் பிளாக்கு, தென் சொன்ன மாதிரி அதோடது ப்ளூ கலர் ஆர் ப்ரௌனில் இருக்கும். நான் இதில் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரௌன் கலர் ஐ. ஸோ நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி நான் ப்ரௌன் கலர் ஷேட் கொடுத்துட்ருக்கேன். ஹைலைட்காக நான் ஒயிட் ஜெல்லும் கார்னர்ஸில் அப்ளை பண்ணுறேன் அந்த ஐபால் கிட்ட. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த டால்மேஷன் ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்குற மாதிரி தான் நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்களும் அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. நான் இது பிளாக் அண்ட் ஆரஞ்சில் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த பட்டர்ஃப்ளைக்கான எஃபெக்ட் தான் நான் ஃபுல்லாக அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்கேன். தென் ஆரஞ்ச் கலர் வந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாகவே மேலே வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த டால்மேஷனோட சில ஃபேக்ட்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட ஆர்ஜின் வந்து நமக்கு என்ன தான் சொன்னாலும் அது ரொம்பவே மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. ஒரிஜினலான ஆர்ஜின் வந்து எங்கன்னு இன்னும் யாராலையும் ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இது அதே மாதிரி இந்த டால்மேஷன் ப்ரீட் வந்து ரொம்பவே ஒரு பழமையான ஒரு ப்ரீட், வெரி ஓல்ட் ப்ரீடுன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இது என்னென்ன பர்பஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் நிறையா டிஃப்ரெண்ட் சர்வ்டு பர்பஸ்க்காக இந்த டால்மேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கோச் டாக்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்லலாம் இது ஒரு கோச் டாகாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டால்மேஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அதோட ஸ்பாட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் அண்ட் பிளாக். ஆனால் இந்த டால்மேஷன் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாட்ஸு எதுவுமே இல்லாமல் நார்மலான இருக்கிற ஒரு பப்பி மாதிரி தான் பிறக்கிறப்ப இருக்கும். அது வளர வளர தான் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் வந்து இருக்குமா. இப்போது இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 11 to 13 இயர்ஸ் தான். எல்லா டாக்ஸ் மாதிரி இதுவும் 11 to 13 இயர்ஸ் வரைக்கும் தான் இதோட லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மைக்ரோ பென் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அவுட்லைன் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த அவுட்லைன் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக. இந்த டால்மேஷனோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாயலாக வந்து அவங்க வளர்க்குற குடும்பத்துக்காக இருக்கும். எல்லா நாய்களும் அப்படி தான், இது ரொம்பவே லாயலாக இருக்குமா. அதே மாதிரி குழந்தைங்களிடத்துலையும் வந்து ரொம்பவே அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடுன்னு தான் சொல்கிறாங்க இந்த டால்மேஷன் வெரைட்டி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றத. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான கலர்ஸை வச்சு நம்ம இந்த க்யூட்டான லிட்டில் ஸ்கெட்சை வந்து முடிச்சாச்சு. பாருங்கள் ஷேடிங் ப்ராசஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றத. இதோட க்ளோஸ் வியூ பாருங்கள்.
உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கெச்சஸ்லாம் வரைஞ்சி பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்கெச்சஸ், போர்ட்ரேட் ஸ்கெச்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் செக் பண்ணி நீங்களும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.